கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களால் வழங்கப்பட்ட கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினுடைய தவிசாளராக அந்த பொறுப்பினை இன்று எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையில் இது கட்சியினுடைய தீர்மானமும் கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநருடைய தீர்மானமுமாகும். அந்த வகையில் இது கிழக்கு மாகாண போக்குவரத்து சார்ந்த விடயங்களை மேலும் வலுவூட்டுவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு என்று நான் கருதுகிறேன். அடுத்த காலங்களை விட ஓரளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழலில் இன்னும் அது ஒழுங்கமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதனை நான் அவதானிக்கின்றேன். எனவே எதிர்காலத்தில் அதனை முழுமையாக 100% மக்கள் நலன் சார்ந்ததும் பயணிகளது நலன்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டதுமான ஒரு சேவையாக அந்த போக்குவரத்தினை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பிலே திட்டமிட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு நான் இருக்கின்றேன். மக்கள் அளித்த ஆதரவும் வாக்கும் தான் இவ்வாறான ஒரு பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பினை எனக்கு தந்தது என்று நான் நம்புகின்றேன். எனவே கடந்த தேர்தலிலே என் மீது நம்பிக்கை வைத்தும் கட்சியின் மீது நம்பிக்கையும் வைத்தும் அளிக்கப்பட்ட வாக்குகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கௌரவம் என்று தான் நான் கருதுகின்றேன். என்றாலும் இது ஒரு பொறுப்பு என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை. இது ஒரு பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்வாறான பொறுப்புகளை வழங்குகின்ற போது எந்த விதமான விசேட சலுகைகளையும் அல்லது ஊக்குவிப்புகளையும் வழங்குவதல்ல. இது ஒரு சுயாதீனமாக வாலண்டரியாக செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை என்ற அடிப்படையில் தான் எனக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான கொடுப்பனவு என்பதை விட இதற்காக நாங்கள் என்ன அர்ப்பணிப்பினை செய்கிறோம் என்பது இங்கு முதன்மையாக இருக்கின்றது. எனவே அந்த அர்ப்பணிப்பை செய்வதற்கான தைரியத்தை தந்த மக்களுக்கு நான் இந்த கௌரவத்தை இன்று திருப்பி கையளிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த மக்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாத வகையில் அந்த கௌரவத்தையும் அந்த நன்மதிப்பையும் பேணுகின்ற வகையில் இந்த பொறுப்பை நான் மேற்கொள்வேன் என்ற அந்த செய்தியையும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன்.